இந்த வீடியோவில் நான் விசிட் விசாவுக்கு நாங்கள் அப்ளை பண்ணினது வந்து எங்களுக்கு ரிஜெக்ட் ஆனால் என்ன தொடர்ந்து செய்யணும் என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். விசிட் விசாவுக்கு முக்கியமானது முறையான டாக்குமெண்ட்ஸ், சரியான அவங்க நம்பகத்தன்மை உள்ள மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணணும். ஆவணங்கள் மட்டுமே விசிட் விசாவுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. சரியான டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணாவிட்டால் உங்களோட விசா வந்து நிராகரிக்கப்படும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. போலி ஆவணங்களை தயாரித்து விசிட் விசாவுக்கு அப்ளை பண்ணுற மூலம் எங்களுக்கு வந்து எங்களோட விசா வந்து நிராகரிக்கப்படும். முதலாவதாக வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட், அதாவது சோமணி அதாவது கனடா வந்து யாருடைய தயவிலும் தங்கியிருக்க மாட்டேன், நான் கனடா வந்து தங்கியிருக்கும் காலம் வரை செலவு செய்ய என்னிடம் போதுமான அளவு பணம் இருக்கிறது என்பதனை கனேடியன் அரசாங்கத்துக்கு வந்து நிரூபிக்க வேண்டும். எவ்வளவு அதிகமாக பணம் உங்களால் காட்ட முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக காட்டுங்கள். அப்போதுதான் விசா கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன. பேங்க் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் லெட்டர் அண்ட் 6 month பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். தொடர்ந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக உங்கள் பெயரில் உள்ள எஃப்டி, அதாவது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் இருக்கிற பேலன்ஸை வந்து சப்மிட் பண்ணலாம். அதோட வந்து அசட், ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வித் வேல்யூவேஷனோட வெஹிக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அல்லது அசட், உங்களோட பேரில் வந்து வீடு, காணி, வாகனங்கள் முதலீடு செய்துள்ளீர்கள் என்றால் அந்த ஆவணங்களை காட்ட முடியும். தொடர்ந்து வந்து ஏதாவது வேறு நாடுகளுக்கு போய் வந்திருந்தால் ட்ராவல் ஹிஸ்ட்ரி, நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு பயணம் செய்திருந்தால் இந்த விடயம் நீங்கள் ஒரு நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு மீண்டும் உங்கள் நாட்டுக்கு திரும்பியதை உறுதிப்படுத்துகின்றது. வேறு நாட்டுக்கு போய் வந்திருந்தால் நீங்கள் அந்த நாட்டுக்கு போய் திரும்பி வந்ததை வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. இதால் வந்து உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் சப்மிட் பண்ணணும். இந்த லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் யார் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று பார்த்தால் உங்கள் உறவினர்கள் அல்லது உங்கள் நண்பர்கள். யாராவது கனடாவில் இருந்தால் நீங்கள் அங்கு செல்லும் போது அவர்கள் உங்களுடைய பொறுப்பெடுப்பார்கள் என்பதனை உறுதிப்படுத்த இந்த லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் வழங்க முடியும். லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். என்ன காரணத்துக்கான நீங்கள் போக போகிறீங்கன்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் சப்மிட் பண்ணணும். அது வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கணும். அடுத்த வந்து ட்ராவல் பிளான், ரிசர்வேஷன் ஆஃப் ரிட்டர்ன் டிக்கெட், அதாவது உங்கள் பயணத்துக்கான காரணம் என்ன நீங்கள் எப்போது கனடா சென்று எப்போது உங்கள் நாட்டுக்கு திரும்ப செல்வீர்கள் என்பதனை உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்த வந்து விசிட் விசா, அங்கு வேலை செய்ய மாட்டீர்கள் என்பதனை எவ்வாறு உறுதிப்படுத்த முடியும்? ஏன்னா விசிட் விசாவில் போய் அங்கே வேலை செய்ய மாட்டேன்றதை உறுதிப்படுத்தணுமே. சொந்த நாட்டில் ஒரு பிஸ்னஸோ ஏதாவது சொந்த தொழில் இருக்கின்றது, அல்லது நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்றேன் அல்லது அரசாங்க வேலையில் உள்ளேன், ஆகையால் மீண்டும் எனது நாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் உள்ளது என்பதனை டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். அதாவது வந்து தொழில் பதிவு சான்றிதழ், சம்பள பட்டியல் மூலம் நிரூபிக்க வேண்டும். பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்பாயின்மெண்ட் லெட்டர், பே ஸ்லிப் ப்ரூஃப் இவ்வளோத்தோடையும் வந்து சப்மிட் பண்ணணும். தொடர்ந்து வேறு என்ன காரணத்துக்கு நீங்கள் நாடு திரும்புவீர்கள் என்பது, தொடர்ந்து வேறு என்ன காரணத்துக்காண்டி நீங்கள் உங்களோட நாட்டுக்கு போவீங்கன்றதுக்கு மேரிட் சர்டிஃபிகேட், திருமணமாகிவிட்டது வெட்டிங் செய்திருந்தால் மேரிட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். தொடர்ந்து வந்து சில்ட்ரன் டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளோட டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். அல்லது வந்து பேரண்ட்ஸ் சிப்லிங்ஸ் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணணும். எனது பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் எங்கே உள்ளார்கள் என்பதை உறுதிப்படுத்த பேரண்ட்ஸ் அண்ட் சிப்லிங் டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். தொடர்ந்து எனக்கு பிஸ்னஸோ எம்ப்ளாயி ப்ரூஃப், எனக்கு இங்கு சொந்த தொழில் இருக்கின்றது அல்லது நான் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகின்றேன் அல்லது அரசாங்க வேலையில் உள்ளேன், ஆகையால் நான் திரும்ப தொழிலை தொடர வேண்டிய கட்டாயம் உள்ளது என்பதனை நிரூபிக்க வேண்டும். தொடர்ந்து எனது நாட்டில் எனக்கு வீடு, காணி, வாகனங்கள், வேலை இருக்கின்றது, ஆகையால் நான் உங்கள் நாட்டுக்கு ஒரு சுமையாக இருக்க மாட்டேன், மீண்டும் எனது நாட்டுக்கு சென்று விடுவேன் என்பதை நிரூபிக்க வேண்டும். உங்கள் ஆவணங்களை நீங்கள் சரியான முறையில் கனேடியன் தூதரகத்துக்கு சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்கள் ஆவணங்களை விசா ஆபீசர் பார்த்து மன திருப்தி சர்டிஃபை அடைந்தால் மாத்திரமே உங்களுக்கு விசா அப்ரூவல் ஆகும். அவங்க விசா ஆஃபீஸர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணின டாக்குமெண்ட்ஸை பார்த்து திருப்தி அடைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து விசா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது.
மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.